செலக்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒன் டே விளாக் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒன் டே விளாக் தான் வரும். ஸோ வீடியோ போட்டு ஒரு 1 வீக் மேலே ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு தான் நம்ம பார்லர் போகிறோமே, ஏதாவது விளாக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு விளாக் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ எப்படி வருது என்ன, இன்னைக்கு பார்லருக்கு போய் என்ன பண்ணுறேன் அப்படின்றது எதுவுமே தெரியல. போயிட்டு பார்ப்போம். புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு போயிட்டு பார்லர் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், எங்கேயும் போக மாட்டேன். கிளாஸ் இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே தலைவாணி என்ன தலிச்சன் பிள்ளை பாடுகிறேன் நான் தாலோ பனிசே போ விழுத்தாலோ பொன்மணி தாலேலோ நிலவோ நிலத்தில் இறங்கி உன்னை கொஞ்ச என்னது. எஸ் கைஸ், கிளம்பிட்டோம். நோட்டு வந்து ஒரு நோட்டு எழுதி தீந்துருச்சு. இப்போ வந்துட்டு வீட்டில் இருந்த நோட்டை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்க்கலாம். இன்றைக்கும் எழுத வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், போயிட்டு பார்ப்போம். செம்மையாக வெயில் அடிக்குது. போயிட்டு பாப்பா வரவங்களையும் வேகமாக வரணும். ஓகே அப்பா, வெயில் செம்ம வெயிலுங்க. வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு பார்லருக்கு போய் என்ன வீடியோ என்ன பண்ணுறேன்றதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் நம்ம நினச்சா அங்கே நடக்குது. இன்னைக்கு வந்து எதுவுமே நடக்கலை. ஏன்னா எனக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாஸ்லாம் வந்துட்டு நான் ஒரு ஆளாக பண்ண முடியாது, கூட ஒரு ஆள் யாராவது இருக்கணும். அதனால சாட்டர்டே சண்டேனா ஆள் இருப்பாங்க, அப்போ எடுத்துப்போம். இப்போ எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்களா. சரி ஓகே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் நல்லா உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எழுத வேண்டியது இருந்தது. எழுதிட்டு வரும்போது ஜூஸ் வாங்கிட்டு பாப்பாவுக்கு, வீட்டுக்கு பாட்டிக்கும் பாப்பாக்குமே ஜூஸு ப்ரௌனி அதெல்லாம் வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த விளாக் வந்து நான் ஒன் டே விளாக எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம இன்னைக்கு எதுவுமே பண்ணலை. ஸோ அதனால இந்த விளாக் அப்படியே வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, எனக்கு இப்போ எத்தனை மந்த்து அப்படின்னு கேட்டீங்க. எனக்கு இப்போ 4. அடுத்த ஆகஸ்ட் வந்தால் 5, 4 வந்து முடிய போகுது. 4 மாதம் வந்துட்டு இப்போ முடிய போகுது. இந்த நெக்ஸ்ட் வீக் இல்லைன்னா இந்த வீக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டல் போகணும். அந்த விளாக் வரும். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் என்ன சொல்கிறாங்க என்னன்றதை நான் நெக்ஸ்ட் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு வந்துட்டு இப்போது 4 முடிஞ்சு 5 ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து 4 நடந்துட்டுருக்கு. ஓகேங்க. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு என்னது அப்படின்னா, ஹீமோக்ளோபின் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணேன், ரத்தம் எப்படி அதிகரிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து நான் பெருசாக வந்து எதுவுமே பண்ணலை. நான் அந்த 1 மந்த், ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து இந்த 4th மந்த் இருந்துகிட்ருக்கேன். எனக்கு இப்போ 5th மந்த்தில் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ வந்துட்டு சத்தியமாக குறைஞ்சிதான் இருக்கும் பிளட்டு. ஏன்னா நான் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணல. ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டர் வந்துட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஏன்னா 3 மாதம் வந்து கரெக்டாக இருந்தது. என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து காலையில் எழுந்த உடனே எம்டி ஸ்டொமக்கில் வந்து இளநீ குடிப்பேன். இளநீ அப்புறம் வந்துட்டு ரெகுலராக ஒரு நாள் விட்டு ரெகுலராகவும் குடிக்கலாம், ஒரு நாள் விட்டு ஒரு நாளும் குடிக்கலாம். நான் வந்துட்டு ரெகுலராக டெய்லியுமே இளநீ குடிச்சிடுவேன். அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம், இப்போ நான் வந்துட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு எழுந்திக்கிறேன்னா 7 மணிக்கு எழுந்துச்சி இளநீ குடிச்சிட்டு ஒரு 8:30 வந்துட்டு பாலில் வந்துட்டு நான் வந்து ஷேக் மாதிரி குடித்தாலும் எனக்காவது தோணுச்சுன்னா ஷேக் மாதிரி, நான் எப்பயும் வெயிட் லாஸ் குடிச்சிட்டு இருந்தேன்ல அந்த மாதிரி ஷேக் குடிப்பேன். அப்படி இல்லைன்னா வெறும் பாலை மட்டும் காய்ச்சி பாப்பா கொடுக்கும்போது நானும் பால் குடிச்சிட்டு, அப்புறம் வந்துட்டு பால் வந்துட்டு பாப்பா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் குடிப்பேன். ஒரு 9 மணி அந்த மாதிரி குடிச்சிட்டு லேட்டாக சாப்பிடுவேன்னா, அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எழுந்த உடனே இளநீ குடிச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுவேன், அந்த 8:30 டைமில் வந்துட்டு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முருங்கை சூப்பு. எனக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காது, அதனால வந்துட்டு நான் முருங்கை சூப் வந்து எங்கள் பாட்டி போட்டு கொடுப்பாங்க. ஸோ வந்துட்டு அதில் வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணிப்பேன். நெல்லிக்காய் ஒரு 2 இது ஆட் பண்ணி போட்டால் போதும். நெல்லிக்காய் ஆட் பண்ணிவிட்டு முருங்கை சூப்பு வந்துட்டு நல்லா ஒரு கிளாஸ் வந்து கொதிக்க விட்டு அதில் வந்து என்னென்ன சேர்ப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அதனால அதையுமே குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஆனதுக்கப்புறம், ஏன்னா உடனே குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லூஸ் மோஷன் ஆகிடும், சேராது. அதனால கொஞ்சம் நேரம் கழித்து பால் குடிச்சிட்டு அடுத்து வந்துட்டு ஒரு 10-10:30 ஏதாவது தோசை இல்லை இட்லி அது மாதிரி ஏதாவது சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து மாத்திரையை போட்டுட்டு
மத்தியானத்துக்கு வந்துட்டு சாதம் கம்மியாக எடுத்துட்டு கூட்டு பீட்ரூட்டு. ஏன்னா நம்மளுக்கு வந்து நான்வெஜ் பிடிக்காது. ஸோ அது நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தாராளமாக ஈரல், அப்புறம் வந்துட்டு செவரொட்டி அதெல்லாம் சாப்பிட்டா நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னா அதையுமே நீங்கள் சாப்பாட்டோட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்துட்டு இப்படி தான் சாப்பிட்டேன். மத்தியானம் வந்து சாப்பிட்டுட்டு காய்கறி வந்து கேரட் பீட்ரூட் அது மாதிரி நான் அந்த காலையில் சூப் வச்ச முருங்கைக்கீரையவே மத்தியானத்துக்கு கூட்டு வச்சு அதையுமே எடுத்துப்போம். நான் மட்டும் இல்லை, வீட்டில் பாட்டியுமே நான் சேர்ந்து தான் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு மத்தியானம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிடணும்ல. ஸோ அதனால என் வீட்டுக்கார் வந்துட்டு மாதுளம்பழம் காலையிலேயே உரிச்சு வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ வந்துட்டு நான் மாதுளம்பழம் உரிச்சு வச்சுருந்தா சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா வந்து லவாப்பழம் சாப்பிடுவேன். வேற கொய்யாப்பழம் அது மாதிரிலாம் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு வந்துட்டு பாப்பா கூட இவ்வளோ பசி இருக்காது. இதுக்கு வந்துட்டு அடிக்கடி பசிச்சுட்டு இருக்கு. ஸோ அதனால அப்பப்போ வீட்டில் இருக்கிற ஸ்நாக்ஸை எதையாவது சாப்பிட்டுட்டு இருப்பேன். பிளட்டுக்குன்னு வந்துட்டு நான் முருங்கைச்சூப்பு, இளநீ, முருங்கைக்கீரை, அப்புறம் வேற எந்த தண்டங்கீரை எந்த கீரைனாலும் எடுத்துப்பேன். அப்புறம் கேரட் பீட்ரூட்டு அது மாதிரி ரெகுலராக 3 monthsக்கு ரெகுலராக குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு ரத்தம் வந்து செகண்ட் மந்த்ல வந்து 11, அப்புறம் அதுக்கு முன்னாடி 10 அது மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்துட்டு 3rd month பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது 12.8 கிட்ட இருந்துச்சு. இப்போ 5th monthல ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்துட்டு எவ்வளோ இருக்க போகுது என்னன்னு தெரியல. எப்படியும் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த மந்த் வந்து அதோட ஆப்போசிட்டாக ஆயிடுச்சு. இப்போ வரையும் நான் எதுவுமே எடுக்கலை. முருங்கைக்கீரையோ இல்லை சூப்போ எதுவுமே எடுக்கலை. ஏன்னா கிடைக்கல. ஸோ அதனால எடுக்கிறது இல்லை. நானுமே அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஓகே, இந்த விலாக் வந்துட்டு உங்களுக்கு வந்து டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோட பிளட் இன்க்ரீஸ் இதுதான். நெக்ஸ்ட் நான் ஏதாவது சாப்பிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. இது வந்து ஒன் டே விலாகாக கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் வேற மாதிரி வந்துருச்சுல. ஸோ அதனால சரி, ஓகே, நம்ம அப்படியே எவ்வளோ நாள் தான் வெயிட் பண்ணுவாங்க கேட்டவங்க. நம்ம இந்த ஒரு விலாக்ல வந்துட்டு கண்டினியூ பண்ண மாதிரியே நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வீடியோ எடுத்திருக்கு. நீங்கள் வந்து நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா நான்வெஜ்மே சாப்பிட்டுக்கோங்க. எனக்கு வந்து சுத்தமாக நான்வெஜ் பிடிக்காது. ஏன்னா சிக்கனை தவிர எனக்கு எதுவும் பிடிக்காது. ஸோ அதனால நான் வந்து நான்வெஜ் எடுத்துக்கல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக நான்வெஜ் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு என்னக்கா ஹேர் கட் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி லைவ்ல கேட்டிருந்தீங்க. ஸோ ஆமாம், நான் வந்துட்டு கட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து இப்போ எத்தனை மந்த்னா ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி 4 முடிய போகுது. இப்போ வந்து 4 நடந்துட்டு இருக்கு. 4 முடியவும் போகுது. எனக்கு வந்து நாளைக்கு தான் 29 ஹாஸ்பிட்டல் டேட்டு. பட் ஆனால் நான் என்னைக்கு போகிறேன் என்னன்னு தெரியல. டேப்டலுமே இன்னைக்கால காலி ஆயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு, எனக்கும் ஒரு மாதிரி வயிறுலாம் வலிக்கிற மாதிரி இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்குமே நான் வீடியோ போடுறேன். ஏன் ரெகுலராக வீடியோ போட முடியலன்னா வேற ஒன்றும் இல்லை, சோம்பேறி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்துட்டு நம்மளால கண்டினியூஸாக வீடியோ கொடுக்க முடியல. இப்போ 1 வீக் வந்து பார்லர் போகிறதுனால முடிஞ்ச வர வீடியோ வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, காலையில் போயிட்டு இப்போ வந்ததுக்கே எவ்வளோ டயர்டாக இருக்குது. இந்த வெயிலில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களெல்லாம் நான் பார்க்கும்போது பாவமாக இருக்கும். பட் ஆனால் இப்போ எனக்கு இப்போ அந்த சுச்சுவேஷன். சரி, ஓகே, நம்ம வீட்டிலே இருந்தாலும் சோம்பேறியாக கூட கொஞ்சம் சோம்பேறியாக இருக்குது. போர் அடிக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரே பத்து தலை வலிக்குது. சரி, எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் தான் பாதி கிளாஸ் முடிக்கலையில போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல விஷயத்தோட அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நான் ஒரு விஷயம் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, வெயிட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு லைவ் போடலாமா அப்படின்னு இருக்கேன். பாப்பா வந்து 3 மணிக்கு வருவா. ஸோ 2 to 3 லைவ் போடலாம். ஈவினிங் தான் போட முடியல, அதனால இப்போ போட்டு பார்க்கலாமா அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த விலாகை வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு வந்து டவுட் கிளியர் ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலையா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். இதுலையுமே நான் கிளியராக சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஸ்பீடு வச்சு எடிட் பண்ணுறதுனால உங்களுக்கு அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நான் ஏதோ பேசிகிட்டு இருக்கேன். டைம் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு லைவ் போட போகிறேன். பாய், டேக் கேர், லவ் யூ.